வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபங்ஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ஃபெலோபியன் டியூப். ஃபெலோபியன் டியூப்ன்றது கருக்குழாய்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட ஃபங்ஷன் எப்படி இருக்கு? நார்மலா எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபெலோபியன் டியூப் அப்படிங்கிறது கருக்குழாய் வந்து கர்ப்பப்பையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு தின் டியூப் அது. ஒரு எண்ட் ஆஃப் யூட்ரஸ்லேருந்து இன்னொரு எண்ட் வந்து ஃப்ரீயா வந்து ஹேங் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனா ஹேங் ஆயிருக்கும். ஓவுலேஷன் டைம்ல வந்து அது ஓவரிய போய் நல்லா கவர் பண்ணி, அங்க எக் ரிலீஸ் ஆறத பிக்கப் பண்ணும். இதுதான் அதோட மெயின் ஃபங்ஷன். ஃபெலோபியன் டியூப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு 4 பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஸ்டீஷியல், இஸ்துமஸ், ஆம்புலரி அண்ட் ஃபிம்ப்ரேலியன். ஸோ இந்த இன்டர்ஸ்டீஷியல்ன்றது கர்ப்பப்பைக்கு உள்ளாரேருந்து ஸ்டார்ட் ஆற போர்ஷன்ல வருது. அது இருக்கிறதுலே நேரோவெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப். ஒரு 2 to 3 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதோட டயாமீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து இஸ்துமஸ் பார்ட். அது வந்து அரவுண்ட் 4 to 5 மில்லிமீட்டர்ஸ் இருக்கும். தென் ஆம்புலரி, ஃபிம்ப்ரேலியன். ஃபிம்ப்ரேலியன் இருக்கிறதுலே வைடஸ்ட் பார்ட். ஸோ அது வந்து அரவுண்ட் ஒரு 8 to 10 மில்லிமீட்டர்ஸ் கூட இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டியூப்ப பொறுத்த வரைக்கும், இட் இஸ் ஒன் வே டியூப் மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இப்போ கான்டாக்ட் இருக்கிறப்போ, செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறப்போ, கணவன் மனைவி சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வெஜைனால வந்து எஜாகுலேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து தன்னால ஏன்னா ஸ்பெர்ம பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஹெட், பாடி, டெயில் இருக்கும். ஸோ அதனால அது தன்னால ஸ்விம் பண்ணி நீந்தி நேரா போய் எக்க போய் ரீச் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம்க்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து யூட்ரஸ்க்கு அந்த டியூப்ல உள்ளார உள்ள சில சீலியான்ற ஃபைன் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் இந்த மூவ்மெண்ட்டுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பிளஸ் அங்க போய் ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் ஆற எம்ப்ரியோ இருக்கு இல்லைங்களா? கரு உருவானது வந்து ஒரு 2, 3 நாள் டியூப்லயே தான் வளரும். ஸோ அந்த டியூபல் செக்ரீஷன்ஸ் தான் அதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபுட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 4th, 5th டேல தான் வந்து கர்ப்பப்பையில ரீச் ஆகி அது பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அந்த அந்த கரு வந்து டியூப்லேருந்து கர்ப்பப்பை நோக்கி வளர்றது மூவ் ஆகி வர்றதுக்கும் இந்த சீலியா தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்ப இந்த சீலியாவோட ஃபங்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனா இருக்கிறதுனால சீக்கிரமா டேமேஜ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாக்கா அது டேமேஜ் ஆயிரும். அப்ப டேமேஜ் ஆனதுன்னா என்ன ஆகும்? எல்லா இடத்துலயும் இப்ப அடிபட்டாக்கா எப்படி ஸ்கார் ஃபார்ம் ஆகி ஃபைப்ரோசிஸ் வருதோ, அதே மாரி அங்கேயும் ஸ்காரிங் அண்ட் ஃபைப்ரோசிஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து எய்தர் இந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் மீட் பண்ணவே முடியாம போகலாம். இல்ல அப்படியே மீட் பண்ணாலும் ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து எம்ப்ரியோ வந்து கர்ப்பப்பைக்கு வர முடியாம போகலாம். ஸோ அங்கேயே தங்கிருச்சு, டியூப்லயே தங்கிருச்சுன்னா அதுதான் எக்டாபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ அது மோர் டேஞ்சரஸ். அதனால ஒவ்வொரு பெண்ணும் பீரியட்ஸ் ரெகுலரா வருகிற பட்சத்துல, இல்ல வரலனாலும் ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வந்து வர்ற பீரியட்ஸ்க்கு வந்து தள்ளி போகுது. ஒரு 4, 5 டேஸ் கழிச்சு தள்ளி போகுதுன்னா, அவங்க யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது பிரெக்னன்சி இருக்கா? பிரெக்னன்சி வந்து கர்ப்பப்பைக்குள்ளார தங்குற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த டியூப்ல தங்குனதுன்னா அது நல்லது கிடையாது. ஏன்னா டியூபோட டயாமீட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு பர்ட்டிகுலர் சைஸ்க்கு போனதுக்கு மேல போணுச்சுன்னா, அந்த எம்ப்ரியோ சைஸ் தாண்டி போனாக்கா, அது என்ன ஆகும்னா ரப்சர் ஆயிடும். ஸோ அது வந்து கருக்குழாய் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஆகுறப்போ அந்த பெண்ணோட உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ அதனால ஒரு யூரின் டெஸ்ட்டாவது பண்ணி பார்த்து பிரெக்னன்சின்றது இருக்கா இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல டாக்டர போய் கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணணுன்றத முடிவு பண்ணிக்கணும்.